ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நவராத்திரி டைமில் 9 நாள் 9 பிரசாதங்களில் இந்த மாதிரி ஒரு பிரசாதம் ஒரு நாள் செய்யலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ரவா கேசரி. அதுக்கு நெய் ஊற்றிக்கின்னு முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்துக்கின்னு அது பக்கத்தில் எடுத்து வச்சுக்கின்னு ரவை வறுத்துக்கோங்க. ரவை வறுத்து பக்கத்தில் வச்சுக்கின்னு அப்புறம் நான் ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணேங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது முற்றிலும் ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். போட்டுக்கலைனாலும் பரவாயில்லை. அப்புறம் அந்த ரவை கொட்டிட்டு நல்லா கொதிச்சது அப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கினேங்க. அது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப்புக்கு 1/4 சர்க்கரை சேர்த்துக்கினேன். நீங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. நல்ல பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 2வது நாள் காயத்ரி தேவி அலங்காரம். நம்ம பாயசம் பிரசாதமாக செஞ்சு வச்சிடலாங்க. அதுக்கு சேமியா வறுத்துக்கின்னு பக்கத்தில் வச்சுக்கின்னு அப்படியே முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்துக்கணும். அப்புறம் அது பக்கத்தில் வச்சுக்கின்னு நம்ம ஜவ்வரிசி தேவையான 1 கப் அளவுக்கு எடுத்துக்கின்னு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கினேன். அது அப்படியே கொதித்து ஜவ்வரிசி வெந்துச்சு. நான் அப்படியே சேமியா போட்டுக்கினேங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க, திக்கான பால், அது ஊற்றிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டோங்க. நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொச்சதுக்கப்புறமா பாயசம் ரெடிங்க. எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நவராத்திரி 3வது நாள் பிரசாதமாக செய்ய போகிறது வெண்பொங்கல் தாங்க. அதுக்கு நான் 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு பருப்பு, சிறுபருப்பு சேர்த்துக்கினேன். அதுக்கு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கினேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளந்து போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை விசிலுக்கு பருப்பு சாப்பாடு வெந்துடுமோ அந்த மாதிரி அத்தனை விசில் விடுங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம். அதுக்கு நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சீரகம், மிளகு, முந்திரி பருப்புங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. அதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கின்னு நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கினேன். சேர்த்து நம்ம பொங்கலில் ஊற்றிடலாம். டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கினேங்க. அது கூட எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 9 நாள் நவராத்திரி. அதுக்கு பிரசாதங்களில் 5வது நாள் பிரசாதம் தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த கப்பில் முக்கால் அரிசி, 1/4 பாகம் பருப்பு எடுத்துக்கினேன். அப்புறம் கடுகு வச்சிக்கின்னு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அது நல்லா வேக சொல்ல நான் அதிலவே பால் ஊற்றிக்கினேங்க. அது கூட நம்ம வெல்லம் சேர்த்துக்கினேன், அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கணும். நம்ம முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாங்க. நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். முந்திரி திராட்சை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அவ்வளோதாங்க, நெய் கூட சேர்த்து ஊற்றிக்கணும்.
டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.